ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பவானி கோபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இனிமேல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கூழ் ஊற்றுறப்ப எடுத்த வீடியோ எடுத்திருக்கேன். லாங் வீடியோ மறந்தே போயிட்டேன். இப்போது எல்லா வீடியோவும் எடிட் பண்ணிட்டோமான்னு சர்ச் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணவே இல்லை. சரி, ஓகே, லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை திட்டமாட்டாங்க, எடுத்த வீடியோவை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். காலையிலேக்கு தேவையான காய்கறியிலேருந்து பூ பழத்துலேருந்து எல்லாமே நைட்டே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லா கடைக்கும் ஏறி இறங்கி வந்தோடனே டயர்டாகிட்டு டிஃபன் மட்டும் பண்ணி உப்புமா தான் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். அப்புறமா மொச்சக்கொட்டை மட்டும் ஊற வச்சுட்டேன். நான் காலையில் அது ஊற வச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு வீட்டை பெருக்கி தொடச்சிட்டு மறுபடியும் அப்புறமா கோலெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கூழ் ஊற்றுற வேலைகள். இந்த அடுப்படி மட்டும் கழுவி பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடி ஆகிட்டு மொச்சக்கொட்டையை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு வேக போட்டுட்டேன். அதுக்கப்புறமா புளி ஊற வைக்கிறதுலேருந்து மற்ற எல்லா வேலைகளையும், அப்புறமா அந்த கீரைக்கு நம்ம வேர்க்கடலை, காஞ்ச மிளகா இல்லை வறுத்து பொடி பண்ணி போடுவோம் இல்லையா, அதையும் நைட்டு நான் வறுத்து வைக்கல. அதனால் அதையும் எடுத்து வறுத்து புடச்சி க்ளீன் பண்ணி பொடியும் அரைச்சி வச்சுட்டேன். மொச்சக்கொட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம கருவாட்டு குழம்பு காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டு வழக்கப்படி கருவாட்டு குழம்புல எல்லா காய்கறியும் எல்லாருமே போடுறது தான். மொச்சக்கொட்டை, கீரைத்தண்டு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறமா கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, கருவாடு எல்லாமே போட்டு வேக வச்சுட்டு நான் எப்படி குழம்பு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எங்கிட்ட கொஞ்சம் இன்றைக்கி நம்ம கூழ் ஊற்றுறதுனால கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோன்றதுனால குழம்பு அதிகமாக வைக்க போகிறோம் இல்லையா. நம்ம எப்போவுமே வீட்டுக்கு வைக்கிற அளவுப்படி ஒரு கை புளி எடுத்தோம்னா அதுக்கு 3 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுவேன். அதே மாதிரி 3 கை புளி எடுத்துகிட்டு 9 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டேன். உண்மையாகவே குழம்பு சூப்பராக வந்துச்சு. கரெக்டான உப்பு காரம் எல்லாமே நம்ம ஒரு நாள் வீட்டுக்கு நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு கணக்கு வச்சுருந்தேன். இந்த முறை புளியை ஊற போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி அந்த நம்ம பாத்திரம் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் கடுகு, வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா கருணக்கிழங்கு வேகாது. அதனால் காய்கறியோடு எல்லாமே வேகணும். எல்லாம் தாளிச்சிட்டு அந்த மிளகாப்பொடி போட்டு தண்ணி விட்டு காய் வேகிற அளவுக்கு மூடி வச்சாச்சு. காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே மொச்சக்கொட்டையாக வெந்துருச்சு. மொச்சக்கொட்டை வெந்தோடனே காயெல்லாம் அதில் வெந்ததுக்கப்புறமா இந்த புளியையும் லாஸ்ட்டாக கரைச்சி விட்டுட்டு மொச்சக்கொட்டை தண்ணியோடு சேர்த்து எல்லாத்தையும் அதில் வெந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே கருவாடு நான் சுடு தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றி அப்படி ஓரமாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பராக அதை நம்ம கட் பண்ணணும் இது பண்ணலாம் இல்லை. அந்த சுடு தண்ணிலே அது ஈஸியாக வந்துடும். ஒரு ரொம்ப நேரம் விட்டோம்னா எல்லாமே தூளாக போயிடும். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி விட்டுட்டு டக்குன்னு எடுத்து பச்சை தண்ணி மாற்றிட்டு அதில் இருக்கிறது எல்லாத்தையும் பிச்சு எடுத்துகிட்டு அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு கருவாடு ஒரு கைப்பிடி அளவுக்கு 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்த கருவாடு ஒரு கைப்பிடி தான் வந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா அது லாஸ்ட்டாக அந்த குழம்பு கொதிக்கும் போது மேலாப்பில் அந்த கருவாடை தூவி இறக்கியாச்சு. கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சா. அதே மாதிரி முருங்கைக்கீரை பார்க்குறதுக்கு நிறைய இருந்த மாதிரி இருந்தது. அப்புறமா வதங்கினா எப்போவுமே கொஞ்சம் தான் ஆகும், அது நமக்கே தெரியும். ஆனால் எனக்கு இந்த முறை வச்ச முருங்கைக்கீரை அளவு கரெக்டாக இருந்தது. அப்படியே போட்டு வெந்ததுக்கப்புறமா இந்த நம்ம அரைச்ச இந்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, சில பேர் அரிசி போட்டு வறுத்து போடுவாங்க அந்த வேர்க்கடலையோடவே சேர்த்து. ஆனால் நான் அரிசிலாம் இல்லை, வெறும் நிறைய வேர்க்கடலை 1/4 கிலோ வேர்க்கடலையில் ஒரு புடி மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாமே போட்டுட்டேன். அதிலே மிளகா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு பொடியாக அந்த மொத்த பவுடரையும் கொட்டிட்டேன். கீரை செம்மையாக இருந்தது. என்னன்னு தெரியல, அதிசயம், கீரையிலையுமே உப்பு கரெக்டாக இருந்தது. ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு கருவாட்டு குழம்பும் கீரையும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஓரம் கட்டிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், கூழ் கரைக்கிற வேலைக்கு போகணும். காலையில் நமக்கு இந்த வேலை மட்டுங்க தான் இருக்கும். இந்த வேலை மட்டும்தான். ஏன்னா குழம்பு கீரை அப்புறமா நம்ம பொங்கல் சாதம் வைப்போம்ல, அது அவ்வளோதான். மிச்சம் எதுவும் கிடையாது. எல்லாம் மிச்சமெல்லாம் ஈவினிங் தான். இதை முடிச்சுட்டு நம்ம கூழ் கரைக்கிற வேலைக்கு போயிட்டோம்னா அதுவே 1 மணி நேரம் கிட்ட ஆகிடும். சாமிக்கு பூ போடுறது, வாசலில் கோலம் போடுறது, அப்புறமா நம்ம கூழை கரைச்சி அந்த எந்த பாத்திரத்தில் வெளியே வச்சு நம்ம ஊற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மஞ்சள், குங்குமம், பொட்டெல்லாம் வச்சு வேப்பிலை கட்டி இந்த எல்லா வேலையும் பண்ணுறதுக்கே எப்படியும் 1-1.5 மணி நேரம் ஆகிடும். எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, கூழ் ஊற்றுறது பெரிய டாஸ்க்கு.
பெருசுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா காலையில் கூழ் ஊற்றும் போதே அப்படியே கும்ப சாதமும் ரெடி பண்ணி கும்பமும் போட்டுருவாங்க. கீழே போய் வெளியில் போயிட்டு கூழ் ஊற்றிட்டு வந்துட்டு அப்படியே வந்து நடு வீட்டில் படையல் போட்டு கும்பத்தையும் முடிச்சிருவாங்க ஒரே வேலையாக. அப்படி பண்ணும்போது நமக்கு காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக எல்லாத்தையும் வேகமாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மதியமாக சாப்பிட்டு அவள் தான், அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான். ஆனால் நம்ம வீட்டில் வந்து ரிலாக்ஸ்டாக பொறுமையாக 12 மணிக்கு கூழ் ஊற்றிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கும்ப சாதம்லாம் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு 11:30 மணிக்கெலாம் கூழ் ஊற்றியாச்சு. எல்லாமே வந்து சூப்பராக வந்துச்சு. மிச்சம் கும்ப சாப்பாடு செய்கிறதுல என்னால் வீடியோவை கவர் பண்ண முடியல. இதுக்கு அப்புறமா வேறு ஏதாவது நல்ல வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.